ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸா கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் நம்மளோட சேனல்ல ஆட் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சங்கீதா வினோத் அவங்க சேனல் பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்கள பத்தி பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல ஏப்ரல் மந்த் ஷார்ட்ஸுக்கு மட்டும், ஏப்ரல் மந்த் அவங்களோட ஷார்ட்ஸுக்கு மட்டும் எவ்வளவு இன்கம் வந்திருக்குங்கிறத பத்தி மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்க, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோல அவங்கள பத்தி அவங்களோட உண்மையான ஒரு சில மறுபக்கங்கள்னு இருக்குது, சரிங்களா? ஒரு இன்ஃபுளுசர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சேனல் வைஸ் தான் சொல்றேன். அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது எக்ஸாம்பிளா இன்னைக்கு இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஏன் நானாகட்டும் அவங்கள ஒரு ரோல் மாடலா தான் நான் பாக்குறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்றதுக்கான ரீசனே வந்து அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலா தான் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு நாளா அவங்க யூடியூப்ல வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க இன்ஃபுளுசரா இருக்காங்க அப்படின்னா அது எடுத்த உடனே ஒரு நாள் நைட்லயே வந்து மாறி போல இல்லையா? நான் வந்து எப்போதுமே பாப்பேன், ஒரு சேனல் எப்போதுமே எனக்கு உதாரணமா வந்து நான் எடுத்துப்பேன். அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒருத்தர்கிட்ட எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் வேணா இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம பாக்கணும். நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம வந்து எப்போதுமே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துட்டு நம்ம லைஃப்ல வந்து, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ்ல வந்து நாம ஏன் யூஸ் பண்ணணும், நாமளாவே இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா இடத்துலயும் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. அது யூடியூப்ல ஒர்க் ஆகுமான்னு என்ன கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா நமக்கு முன்னாடி எவ்வளவு பேர் யூடியூப்ல இந்த ஆப் ஒண்ணு வந்தப்ப எல்லாருமே வந்து ஒரேடியா வந்துட்டாங்களா சொல்லுங்க? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படிதானே வந்திருக்காங்க. அப்போ அவங்க சேனல்ல எதை மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு இன்ஃபுளுசரா வந்து ஆயிருக்காங்கிற விஷயங்களை நம்ம பாத்துக்கணும். நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு அவங்க கிட்ட, எதை மாதிரி எல்லாம் அவங்க சேனல்ல வந்து பண்ணி இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க சோஃபா வாங்கிட்டாங்க, அவங்க வந்து டிஷ்வாஷர் வாங்கிட்டாங்க, அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க, அவங்க பைக் வாங்கிட்டாங்க, நகை வாங்கிட்டாங்க. இத பத்தி எல்லாம் பேசுறதை விட அதெல்லாம் அவங்க எப்படி வாங்கினாங்க, உழைப்பு இல்லாம வந்துச்சா? சில பேர்லாம் ஒரு சில விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடுவாங்க, என்கிட்டயே டைரக்டா கேட்டிருக்காங்க, என்ன பார்த்து கேட்டிருக்காங்க, நேருக்கு நேரு ஏன் உழைக்காம பொழைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு என்ன பார்த்து கேட்டிருக்காங்க. யூடியூப்ல உழைக்காம இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன்ல இந்த வீடியோ, என் குழந்தைங்க எல்லாம் பின்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. வெளியில திருவிழாக்காக வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்தையுமே கவனிச்சு, இந்த நுணுக்கங்கள்லாம் கவனிச்சு வீடியோ குவாலிட்டியா எடுக்கணுங்கிறதுக்காக 50வது டேக்கு, சரிங்களா? ஆனா புரிஞ்சுக்காம ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வீடியோவை ஒரு வியூவர்ஸ், ஒருத்தவங்க ஒரு பர்சன் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வீடியோவை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அவங்களுக்கு புரியணும். ஒரு 100 பேர் பாக்குறாங்கன்னா அது உங்களுக்கு 10 பேராவது அந்த வீடியோ அட்ராக்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஆனா அதுக்காக எவ்வளவு மணி நேரம் எஃபெக்ட் போடணும் தெரியுமா? 10 நிமிஷம் வீடியோ தான், அந்த 10 நிமிஷத்துக்கு எத்தனையோ கணக்கான டேக் வந்து போகணும். டேக் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு ஆப்ல போட்டு அந்த வீடியோ நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, இந்த வீடியோ மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா ரீச் ஆகுமா, இதனால நமக்கு யூஸ் இருக்கான்னு யோசிச்சு அதுக்கு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அதை யூடியூப்க்கு கொண்டு வந்து டேக் கொடுத்து, டைட்டில் கொடுத்து, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, இவ்வளவு விஷயங்களையும் அப்டேட் கொடுத்து, இந்த வீடியோ எப்ப மூவ் ஆகும், வியூஸ் போயிருக்கா, ஒரு வீடியோ வியூஸ் நல்லா போயிருந்தா கூட அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்கு இருக்கும் பாருங்க. அதுதாங்க உழைப்பு எங்களோடது. அதை புரிஞ்சுக்காம சில பேர் வந்து என்ன நேருக்கு நேர் என்ன பார்த்து கேட்டாங்க, உழைக்காம வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த காசுலாம் உடம்புல ஒட்டுமான்னு கேட்டாங்க. நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறது மேல இருக்கிற கடவுளுக்கு தெரியும். என்ன மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். மத்தவங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தணும்னு விரும்பல. அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா பதில் சொல்ல
விரும்பினேன். அதனால இந்த இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி டாபிக் வந்து அவங்க சங்கீதா வினோத் அவங்க சேனல் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. இடையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்துல சொல்லிடணும். ஏன்னா 4 யூடியூபர்ஸ் எனக்கு அப்புறம் என்னோட சேனலே குட்டி சேனல் தான், ஆனா நியூவா ஸ்டார்ட் பண்றாங்களே, என்னை விட என்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேக்குறாங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து கமெண்ட் பண்ணி கேக்குறாங்க, என்னோட சேனல்ல இத மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சிஸ்டர், அப்போ வந்து மானிட்டேஷன் எப்படி கிடைக்கும், இதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள நான் அட்ராக்ட் பண்ணிருக்கேன், என்கிட்ட கேட்டா அதுக்கான பதில் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க இல்லையா, அதுவே எனக்கு மனசு நிறைவா இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வினோத் அவங்க சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல ஒரு சில விஷயங்களை ஒரு யூடியூபரா என்னோட பார்வையில ஒரு சில விஷயங்களை நான் வந்து கவனிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் இப்ப கவனிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடு வாங்கி இருக்கிறதையும் அவங்க டிஷ்வாஷர் வாங்கி இருக்கிறதையும் அவங்க சோஃபா செட்டையும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு யூடியூபரோட கண்ணோட்டத்துல நான் கவனிச்சது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு சேனல் இல்ல, 3 சேனல் வச்சிருக்காங்க. ஒரு சேனலை வந்து ஆல்ரெடி மானிட்டைஸ் பண்ணிட்டு இப்போ ரெவென்யூ ஒரு சேனலுக்கு வந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா மத்த 2 சேனலுமே மானிட்டைசேஷன் ஆகி அந்த 2 சேனலுக்கும் ரெவென்யூ கன்ஃபார்ம் அவங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கணும். எல்லாருமே லாஸ்ட் வீடியோல எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்னன்னா நீங்க வந்து அந்த ரெவென்யூ பத்தி பேசக்கூடாது, அவங்க அப்படி இருக்காங்க, நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க, அவங்களோட லெவல நீங்க ரீச் பண்ணல, அதனால இப்படிதான் இருக்கும், நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிற. அது ரொம்ப பெரிய கமெண்ட், அதை டீட்டெயில்டா நான் பேச விரும்பல, அந்த கமெண்ட் யார் பண்ணாலும் சொல்ல விரும்பல. மேபி இருக்கலாம், நான் அவங்க லெவல ரீச் பண்ணலாம், ஆனா என்னைக்குமே ரீச் பண்ணாம இருந்துருவானான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா, எனக்கும் ஆன்சர் தெரியாது, உங்களுக்கும் ஆன்சர் தெரியாது. என்னோட கன்சிஸ்டன்சி ஒர்க்க போட்டா வெற்றி நிச்சயம்ங்கிறதுக்கு உதாரணமே அவங்கதான். ஏன்னா அவங்களோட சேனலை ஃபுல்லாவே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வரப்போற நாட்கள்ல ஒவ்வொன்னா வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா. ஒரு சில விஷயங்களை வந்து நான் கவனிச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு சேனல் மட்டும் இல்ல, 3 சேனல் இருக்கு, அது மானிட்டைஸ்ட் ஆன சேனல், ரெவென்யூ வந்துட்டு இருக்க சேனல்னு சொல்லிட்டேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ சங்கீதா வினோத்துங்கிற சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.4 மில்லியன் சம்திங் கிட்ட இருக்குதுன்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். பேலன்ஸ் 2 சேனலுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் இருக்கு தெரியுமா, அந்த சேனலுக்கு எல்லாம் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு தெரியுங்களா. அதாவது ஒரு இன்ஃபுளுசர் வந்து நல்லா அவங்களோட கரெக்டான சர்வே யூடியூப்ல சர்வே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போயிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணமே இவங்கதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கங்களா வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு சேனலை மானிட்டேஷன் பண்ணிட்டாங்க, பண்ண உடனே இன்னொரு சேனலு, அடுத்து இன்னொரு சேனல், புரியுதுங்களா, இத மாதிரி ஒரு கேட்டகரி. ஆனா இவங்களோட கேட்டகரி தனி. அவங்க முதல்ல ஒரு சேனல் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க, அடுத்து ஒரு சேனல் ஓபன் பண்ணிருப்பாங்க போலக்கு, 2 சேனல்லையும் வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2ஆவதா ஓபன் பண்ண சேனல் வியூஸ் நல்லா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒண்ணு மானிட்டேஷன் கிடைச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரமா ரெவென்யூ கூட இன்னொரு சேனல்ல வந்திருக்கலாம். அதனால 2ஆவது சேனல் தான் சங்கீதா வினோத்ங்கிற சேனலே ஆக்சுவலி. ஏன்னா நான் நோட் பண்ணிருக்கேன், என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க 3 சேனல்ல இப்ப சங்கீதா வினோத்துங்கிற சேனல் வந்து பாத்தீங்கன்னா 2021 ஜனவரி 2ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 2019 டிசம்பர் 10ல ஒரு சேனல் வந்து இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபர்ஸ்ட் சேனல் நேமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் கர்லினரிங்கிறது தான். இது வந்து 2019 டிசம்பர் 10லயே ஓபன் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வினோத்துங்கிற சேனல். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த 2ஆவது சேனல் சங்கீதா வினோத்துங்கிற சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்க, கொஞ்சம் வியூஸ் நல்லா போய் மானிட்டேஷன் கிடைச்சிருக்கணும். ஒண்ணு மானிட்டேஷன் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கணும், இல்ல ரெவென்யூ ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கணும். இது ஏதோ ஒரு காரணங்களால ஃபர்ஸ்ட் இந்த சேனல்லயே வந்து இவங்க ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க போலக்கு. இன்னொரு 3ஆவதா ஒரு சேனல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து அவங்க பொண்ணு பேர்ல இருக்கு, ஜஸ்விதா லைஃப் ஸ்டைலுங்கிற சேனல். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா வினோத்துங்கிற சேனல்ல 1800 வீடியோஸ் கிட்ட போட்டுட்டாங்க. சரிங்களா, மத்த 2 சேனல்லையும் சவுத் இந்தியன்ங்கிற சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 288 வீடியோஸ் மட்டும்தான். ஜஸ்விதாங்கிற சேனல்ல 102 வீடியோ. ஜஸ்விதா சேனல் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2021 தான் வந்து ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு இன்ஃபுளுசருக்கு நல்லா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருது, என்ன அப்படின்னா ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டோம், மானிட்டேஷன் ஆயிடுச்சு, ரெவென்யூ வருது அப்படின்னா அடுத்து இன்னொரு சேனல் வேற ஏதாவது ஒரு மெயில் ஐடி அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலோ இல்ல வேற ஏதாவது சேனல் இருக்கு அப்படின்னாலும் அது அப்படியே வந்து மேக்சிமம் இன்னொரு சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது அங்க இருக்காங்க இல்லையா சப்ஸ்கிரைபரு, அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த ஐடியா சில பேர் பார்க்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம், நல்லா பார்த்த முகமாச்சா அப்படியே வந்து அந்த சேனல் வந்து ரன் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு மத்த 2 சேனல்லையும் கண்டிப்பா மானிட்டைஸ் ஆயிருக்கும், கண்டிப்பா ரெவென்யூ ஷோரா வந்துட்டு இருக்கும். ஏன்னா நல்லாவே வந்து
சங்கீதா வினோத்துங்கிற சேனல்ல எந்த அளவுக்கு வந்து வியூஸ் போதோ அந்த வியூஸ் வந்து மத்த 2 சேனல்லையும் இருக்கு. ஆனா இவங்க வீடியோஸ் மட்டும் தான் கம்மியா போட்டுட்டு இருக்காங்க. அந்த சேனல்ல இப்படி வீடியோ நிறைய போட்டுட்டு இருக்காங்களோ, சங்கீதா வினோத்துங்கிற சேனல்ல எப்படி வீடியோ போடுறாங்களோ அதே மாதிரி இந்த 2 சேனல்லையும் போட்டா இவங்களுக்கு ரெவன்யூ நல்லா பிச்சுக்கிட்டே போகும். ஆனா ஒரு விஷயம், ஒரு இன்ஃபுளுசருக்குலாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் ஆனதுக்கு அப்புறம் பழைய வீடியோஸ் எல்லாமே நல்லா வியூஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகும். நிஜமா இதுதான் உண்மை. ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட 1 இயர் 2 இயர்க்கு பேக் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் வியூஸ்ல இருக்கு. கரண்ட்ல இருக்கிறது வேணா நான் கூட செக் பண்ணி ரேண்டமா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தது கிடையாது. இன்ட்ரெஸ்டா இருக்கிற 1-2 வீடியோஸ் டைம் இல்லாதனால ஏதோ இன்ட்ரெஸ்டா இருக்கிற வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும்போது நான் வந்து பாப்பேன். மேக்சிமம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதிகமா வந்து எல்லா வீடியோஸும் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னோட சேனலை மெயின்டைன் பண்றதுக்கே கரெக்டா இருக்கு. ரொம்ப வந்து சோர்வா இருக்கிற டைம்ல, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எடுத்து பார்ப்பேன். நல்லா காமெடியா இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போதுதான். ஆனா அப்படிலாம் நோட் பண்ணும்போது வியூஸ் இவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, கம்மியா இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அந்த வீடியோ எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வியூஸ் போகுங்கிறதுக்கு உதாரணமே அவங்க சேனல் தான். பழைய வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருக்குது. சரிங்களா, லாங் வீடியோக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு சப்போஸ் லாங் வீடியோஸ்க்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன் அவங்கள பத்தி. லாங் வீடியோஸ்க்கு நான் வந்து ரெவன்யூ கால்குலேட் பண்ணல. ரெவன்யூ கால்குலேட் பண்றது வேணும், அவங்க சேனல் பத்தி ரெவன்யூ டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு ஒரே ஒரு சில விஷயம் தான், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மோட்டிவ் ஆகும். இவங்களை பத்தி பேசுறது அனாவசியமா மேக்சிமம் சிலருக்கு வந்து தோணாலும் எனக்கு பரவாயில்ல. அவங்க என்னென்ன விஷயங்களை பண்றாங்க அத மாதிரி ஒரு சில வந்து நல்ல விஷயங்கள்லாம், யூடியூப் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கணும். நீங்களும் நிறைய சின்ன சின்ன யூடியூபர் இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, ரிப்ளை பண்ண முடியலாம் இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் யூடியூப் என்னோட வீடியோ எடிட்டிங்கே எல்லாமே தனியா நான் பண்றதுனால என்னால சுத்தமா சமாளிக்க முடியல. லைவும் ப்ராப்பரா வர முடியறது இல்ல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பிள்ளைங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுமே கட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு கட்டுக்கும் பிள்ளைங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அம்மா பாத்ரூம் போகணும், பசிக்கணும், தண்ணி வேணும்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கடந்து வந்துதான் ஒவ்வொரு விமனும் வந்து யூடியூபா இருக்கட்டும் இல்ல வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துல அசிங்கப்படுறோம் இல்லையா, அந்த அசிங்கத்தை தான் கடந்து வர்றதுக்கான வழி எப்படி தெரியுமா இருக்கும்? அது லைவ்ல வந்து எங்களை வந்து கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, நம்மளால ஒரு 10 ரூபா நம்ம குடும்பத்துக்கு லாபம் கிடைச்சிடாதா, அதனால நமக்கு ஒரு மரியாதை கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுதான். இப்ப இந்த இன்ஃபுளுசருக்குலாம் ஒரு மரியாதை அவங்க ஃபேமிலில இருந்து கிடைக்குது பாத்தீங்களா, அத மாதிரி ஒரு மரியாதை கிடைச்சிடாதாங்கிற ஒரு ஆசையில தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறது. சரிங்களா, உமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் எல்லாருமே அப்படி ஒரு தாட்டோட தான் ஓடிட்டு இருக்காங்க. முக்கியமா முற்றுப்புள்ளி ரெவன்யூ. ஒரு 10 ரூபா ரெவன்யூ வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு உதவிடா. என்னோட நோக்கமே என் பிள்ளைக்கு 10 ரூபாய்க்கு பால் காசுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆயிடாதா, மாசம் பால் காசுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடாதா, ஏதோ ஒரு இடத்துல என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சில இடத்துல அதை கொச்சப்படுத்தும் போதுதான் வலிகள் வந்து அதிகமா இருக்கு. வலிகளையும் வெற்றிகளா மாட்டுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ஓடுங்க, கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.